எங்களை நேசிக்கிறவங்க நல்ல தகப்பனே, உம்மை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளைக்கா நன்றி செலுத்துகிறோங்க தாவே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உங்களோட கருத்துக்களா ஆண்டவரே இந்த சபை ஊடுகளை ஒப்புக் கொடுக்குறோங்க தாவே. நீர் வந்து ஆசீர்வதிக்கத்தக்கதாக ஆண்டவரே இயேசுவே நீர் பொறுப்பெடுக்க முடியாது ஆட்சேபிக்கிறோங்க தாவே. இயேசுவே இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே நீரே எங்களோடு கூட இருந்த கத்தாவே. உம்மை நாங்கள் ஆராதிக்கவும், உம்மை போற்றவும், உம்மை மையப்படுத்தவும் ஆண்டவரே எங்களுக்கு அந்த உணர்வுள்ள ஆவியை தர முடியாது ஆட்சேபிக்கிறோம். இதயத்திலே ஆண்டவரே உண்மையாக ஆண்டவரே முழு இதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அன்பு ஒன்று துதிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீ கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். பாடல்கள், ஜெபங்கள், வார்த்தைகள், அறிக்கைப்பதிகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்கத்தாவே. பரத்திருந்தும் உங்களோட வல்லமையான வார்த்தைகளை கொடுத்து எங்களை போசிங்கத்தாவே. ஆண்டவரே நடத்த சோதனை ஆசீர்வதியும் கூட இருந்து பலப்படுத்தும், சுடப்படுத்தும், அதிகமான கிருபையை கொடுத்து நடத்த முடியாது ஜெபிக்கிறங்கத்தாவே. சகோதரர்களுக்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும், சோர்வுகள், பலவீனங்கள் ஒவ்வொன்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலப்படுத்தி ஆண்டவரே உற்சாகத்தோடு ஆண்டவரே தெய்வ பயத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இயேசுவை ஆராதிக்கத்தக்க ஆண்டவரே நீ இந்த காலை வேளையில் கிருபை செய்ய முடியாது. உங்களோட வல்லமுள்ள கருத்துக்களாக ஒப்பு கொடுத்து இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் உங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். பேரன்பின் கீதங்கள் பாடல் புத்தகத்திலே பாடல் எண் 65. பேரன்பின் கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 65. ஓ எந்தன் இயேசுவே உம்புகளை பாடி போற்றிவிடுவோம் என்றான அந்த பாடலை நம்முடைய பாவமெல்லாம் நீக்கி இன்றைக்கு பரலோக ஆசீர்வாதத்தினால் நிறைத்தான அவருடைய பரிசுத்தம் நிறைந்தான அவருடைய நாமத்தை போற்றி புகழ்ந்து பாடத்தக்கதற்கு ஏதுவாய் இந்த காலை வேளையிலே நாம் அந்த பாடலை பாடுவோம். ஓ எந்தன் இயேசுவே உம்புகளை பாடி போற்றி துதித்திடுவோம். ஓ எந்தன் இயேசுவே உம்புகளை பாடி போற்றி துதித்திடுவோம். பரிசுத்தமான உம் நாமத்தை பணிந்து குனிந்து தொழுதிடுவோம். பரிசுத்தமான உம் நாமத்தை பணிந்து குனிந்து தொழுதிடுவோம். ஓ எங்கள் இயேசு உம்புகளை பாடி போற்றி துதித்திடுவோம். உம்முடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் எனக்கு உண்டு. உம்முடைய சமூகத்திலே
தலைமுறை இறங்குகின்றேன். உமக்கு என்றும் பயந்தவர்க்கு தலைமுறை தலைமுறை இறங்குகின்றேன். தாழ்மையுள்ளோரை உயர்த்துகிறேன். அகந்தையுள்ளோரை தாழ்மையுள்ளோரை உயர்த்துகிறேன். என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மை நம்புவேன் எந்த வாழ்விலே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மை நம்புவேன் எந்த வாழ்விலே. ஓ எங்கள் இயேசுவே, உங்களை பாடி போற்றி துதித்திடுவேன். வல்லமையுடையவர் மகிமையான அரும்பெரும் காரியம் எனக்கு செய்தார். வல்லமையுடையவர் மகிமையான அரும்பெரும் காரியம் எனக்கு செய்தார். நன்மைகளால் நிரப்பி நிரப்பி ஆசிர்வதிப்பார். நன்மைகளால் நிரப்பி நிரப்பி ஆசிர்வதிப்பார். என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மை நம்புவேன் எங்கள் வாழ்விலே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மை நம்புவேன் எங்கள் வாழ்விலே. ஓ எங்கள் இயேசுவே, உங்களை பாடி போற்றி துதித்திடுவேன். இயேசுவேயும் திருச்சபையில் இணைந்திட்டிரம்மையும் அவயங்களாய். இயேசுவேயும் திருச்சபையில் இணைந்திட்டிரம்மையும் அவயங்களாய். உம்மிலையும் வாழ்ந்திடுவோம், உலகிற்கு உம்மை வெளிப்படுத்திடுவோம். உம்மிலையும் வாழ்ந்திடுவோம், உலகிற்கு உம்மை வெளிப்படுத்திடுவோம். என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மை நம்புவேன் எந்த வாழ்விலே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மை நம்புவேன் எந்த வாழ்விலே. ஓ எங்கள் இயேசுவே, உங்களை பாடி போற்றி துதித்திடுவேன். ஓ எங்கள் இயேசுவே, உங்களை பாடி போற்றி துதித்திடுவேன். பரிசுத்தமான உம் நாமத்தை பணிந்து குறைந்து தொழுதிடுவேன். பரிசுத்தமான உம் நாமத்தை பணிந்து குறைந்து தொழுதிடுவேன். ஓ எங்கள் இயேசுவே, உங்களை பாடி போற்றி துதித்திடுவேன். பாடல் புத்தகத்திலே பாடலன் 229வது பாடல். பாடல் புத்தகத்திலே பாடலன் 229வது பாடல். பரம எருசலேமே பரலோகம் விட்டுறங்குறேன் என்றான் அந்த பாடலை கோழிதன் குஞ்சுகளை காப்பதை போல நம்மளை காத்து வழிநடத்தி வருகிறான தேவனை மயப்படுத்தும் மன்னமாக இந்த பாடலை நாம் பாடுவோம். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. எருசலேமே
பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோலேதன் கொண்டைகளை ஏற்றடைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டே. தாய்ப்பறவை துடைத்திடும் வாசம் கண்டே. தாவரமாய் சிறகினில் தஞ்சமானே. கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஜீவதேவன் நகரினில் கொடை புகுந்தே. சீயோன் மலை சேருக்கு சொந்தமானே. நீதிதேவன் நிழலடி சிரம் புதைத்தே. நீதிமான்கள் ஆவியில் மறுவின்றே. மேலான எருசலேமே, மேலான எருசலேமே, மேலான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. சர்வசங்க சபையினே அங்கமானே. சர்வலோக நடுவரின் அருகில் வந்தே. பரிந்துரைக்கும் இரத்தத்தில் மூழ்கி நின்றே. பரிவாரமாய் தூதர்கள் சூழ நின்றே. ஆகாயன் எருசலேமே, ஆகாயன் எருசலேமே, ஆகாயன் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. விடுதலையே, விடுதலை, விடுதலையே, லோகமதில் மோகத்தில் விடுதலையே. நானே என்னும் சுயவாழ்வில் விடுதலையே. நாதரினில் வாழ்வதால் விடுதலையே. ஜாதீன எருசலேமே, ஜாதீன எருசலேமே, ஜாதீன எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. கண்ணீராவும் கனிவோடு துடைத்திடுவார். எண்ணமதில் ஏக்கங்கள் தீர்த்திடுவார். மரணமில்லை,
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிய 2வது நிருபம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல் மன்னிக்கவும். 2 அப்போஸ்தலன் பேதுரு எழுதிய 2வது நிருபம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒவ்வொரும் கட்டுப்போகாமல் எல்லாரும் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். அப்போதும் நாம் பார்ப்பதை போன்று தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், அவரேன் ஆண்டவருடைய வருகை இன்னும் தாமதமாகி கொண்டிருக்கிறது என்றால், அவர் வருவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை அவர் பின்னே போட்டு கொண்டு போகவில்லை. நாம் யாருக்காவது உங்களுடைய வீட்டிற்கு நாங்கள் வருவோம், இல்லாவிட்டால் உங்களுடைய இடத்திற்கு நாங்கள் வருவோம் என்று சொல்லி நாம் சிலவேளை அது தாமதமாகிறது, அது நம்முடைய பிரச்சனையாக இருக்கும். நாம் அந்த நேரத்துக்கு நாம் போகாவிட்டால் நமக்கு ஏதோ அவசரமான வேலையாக இருந்திருக்கும், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு விபத்து வியாதி ஏதோ ஒன்று நடந்தபடியினாலே நாம் அந்த சொன்ன பிரகாரமாக நாம் அதை செய்ய முடியாமல் போக முடியும். ஆனால் தேவன் வருவார், இந்த பூமிக்கு வருவார் என்று சொன்ன அந்த வார்த்தை அவர் தாமதமாக இருப்பதற்கு அது தேவனிடத்திலே ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார், எப்பவும் வருவார், என்றும் அவர் வருவார். ஆனால் ஏன் அவர் வராமல் தாமதிக்கிறார் என்றால், அவர் வரும் பொழுது இந்த பூமியிலே ஒருவனும் கெட்டு போகக்கூடாது, கெட்டு போனவனாக இருக்கக்கூடாது. அதாவது தேவன் தம்முடைய ஒரே பரான குமாரனை விசுவாசிக்கிறவனவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி அன்பு கொண்டார். ஆகையால் ஆண்டவர் இந்த பூமிக்கு வரும் பொழுது நாம் நித்திய ஜீவனை பெறுவதற்குரிய ஜனங்களாய் நாம் எல்லோரும் இருக்க வேண்டும். ஆகையால் அவ்வாறு வரும் பொழுது அங்கே ஒருவன் கூட கெட்டு போனவனாக இருக்கக்கூடாது. ஒருவன் என்று அவர் ஒரு மனுஷனை குறித்து சொல்லுகிறார், ஒரு சகோதரன் ஒரு சகோதரி, அது யாராக இருந்தாலும் அவன் கெட்டு போகக்கூடாது. ஏனென்றால் அவன் கெட்டு போனவனாக இருப்பானாக இருந்தால் அவர் இந்த பூமிக்கு அவர் நியாயந்திருக்கும் பொழுது அப்படிப்பட்டவன் அவன் நரகத்துக்குரிய மகனாக அவன் மாறுகின்றான். இதையெல்லாம் நாம் வாழ்க்கையிலே ஏன் இதை அந்த அளவுக்கு நாம் இந்த காரியங்களை ஆழமாக சிந்தித்து இந்த ரட்சிப்பை குறித்த காரியங்களை ஏன் நாம் ஆராய்ந்து செயல்படுவதற்கு நாம் எண்ணம் கொள்ளுவதில்லை? எல்லோரும் ரட்சிக்கப்படும்படிக்கு அவர் நீடிய பொறுமையுடையவராக இருக்கு. அதற்காகத்தான் அவர் தாமதித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த தாமதம் அவருடைய பொறுமையை காண்பிக்கின்றது, தேவனுடைய பொறுமையை காண்பிக்கிறார். அவர் இங்கு வருவதற்குரிய பொறுமை மட்டுமல்ல, இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் எவ்வளவு பொறுமை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய பொறுமையை நாம் எந்த அளவுக்கு அதை ஆழமாய் சிந்தித்து பார்த்திருக்கின்றோம் என்று தெரியவில்லை. நாம் தேவன் அன்புள்ளவர், தேவன் இரக்கமுள்ளவர், தேவன் மன்னிக்கிறவர், அவர் பொறுமை உள்ளவர் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். அதெல்லாம் சரிதான். ஆனால் தேவனுடைய ஒரு சைட்டை மட்டும் நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. அது 2 சைடு. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அந்த பக்கமும் கருக்கு இருக்கிறது, இந்த பக்கமும் கருக்கு இருக்கிறது. தனியாக ஒரு பக்கத்துக்கு மட்டும் அது கருக்கு இருப்பதில்லை. அப்படி என்றால் தேவனுடைய அந்த வார்த்தையிலே இருக்கக்கூடிய 2 சைட்டையும் நாம் பார்க்க வேண்டும். ஒரு பக்கத்தை மட்டும் நாம் பார்த்து அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் மன்னிக்கிறவர், அவர் தயவுள்ளவர் என்றெல்லாம் அந்த சைட்டை பார்த்து கொண்டு அதையெல்லாம் நான் சாதகமாக வைத்து கொண்டு தேவன் என்னை தண்டிக்க மாட்டார், தேவன் என்னை அங்கே அவர் நான் எப்படி பாவம் செய்தாலும் அவர் என்னை அழித்து விட மாட்டார்
இல்லாவிட்டால் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எனக்கு ஒன்றும் நடக்காது, நான் இப்படியே வாழ்ந்துகிட்டே போகலாம் என்று அப்படியெல்லாம் எண்ணிக்கொண்டு வாழ்க்கை கொண்டு போகின்ற அந்த காரியங்கள் எல்லாம் அதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் அவருடைய நீடிய பொறுமையை சோதிப்பதை காட்டுகின்றது. சிலர் சொல்லுவார்கள், நான் பொறுத்து கொண்டிருக்கின்றேன், பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் பொறுமையாக இருந்து கொண்டிருக்கின்றேன். மனுஷன் அவன் நீடிய பொறுமையாக இருப்பதில்லை. நீடிய பொறுமை என்பது எல்லாம் என்ன, அது ஆழமான பொறுமை. ஆனால் அப்படி நீடிய பொறுமை என்று சொல்லுவதற்கு பின்பாக கோபம் என்பது ஒன்று இருக்கின்றது. நாம் அவ்வாறு யாராவது நமக்கு கோபப்படுத்தும்படி யாராவது பேசும் பொழுது, நடந்து கொள்ளும் பொழுது நாம் என்ன சொல்லுவோம், நான் பொறுமையாக இருக்கின்றேன் அப்படி என்று சொல்லி நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். பொறுக்க வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். அவ்வாறு அது தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது அங்கே நான் சொல்லுகிறேன், இனி கதைக்கக்கூடாது, இனி நீ பேசக்கூடாது, இனி நீ கதைப்பாயா இருந்தால் இனி நடக்கிறது வேறு. என்னுடைய மறு ரூபத்தை நான் காட்ட வேண்டி வரும், என்னுடைய மற்ற பக்கத்தை நான் காட்ட வேண்டி வரும். ஒரு பக்கம் அது பொறுமை, ஒரு பக்கம் இருந்து அடுத்த பக்கம் என்ன, அந்த பொறுமை இல்லாமல் போகும் பொழுது அடுத்த பக்கம் கோபம் வெளிப்பட ஆரம்பித்து விட்டால் என்ன நடக்கும், அது அழிவுக்குரிய ஒரு காரியமாகத்தான் இருக்க முடியும். அதே போல் அது மனுஷனுடைய காரியம். ஆனால் தெய்வம் அவர் சொல்லுகின்றார், அவர் நீடிய பொறுமை என்பதெல்லாம் வருடக்கணக்கிலே தேவன் அவர் நம்மளை பொறுமையாக இருந்து கொண்டே இருக்கின்றார். நாம் அந்த சந்தர்ப்பத்திலே தான் அங்கே பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு மணித்தியாலும் இல்லாவிட்டால் ஒரு அரை மணித்தியாலும் கூட ஒரு மனுஷன் நமக்கு எதிராக நம்ம கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி நிந்தித்து அப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த அரை மணி நேரம் கூட நாம் பொறுமையாக இருக்க முடியாதபடிக்கு ஒரு அங்கே எச்சரிப்பை கொடுக்கின்றோம். ஆனால் தெய்வம் அவருடைய நீடிய பொறுமை வருடக்கணக்கிலே, இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கெல்லாம் இத்தனை வயதுங்கிறது தெரியும். எத்தனையோ பேர் 70 வயதிலே 75 வயதிலே அதுக்கு கீழே எல்லாம் எத்தனையோ வயதிலே இருக்கின்றோம். இத்தனை வயது காலத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருடங்கள் இருக்கின்றது என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இத்தனை வருட காலங்களிலும் நாம் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்திருப்போம். இல்லாவிட்டால் நாம் பலவீனத்தினாலேயும் பாவம் செய்திருப்போம். இல்லாவிட்டால் தேவனுடைய வார்த்தைகளை அடிக்கடி அதற்கு கீழ்ப்படியாமல் கூட நாம் நடந்திருப்போம். அந்த வார்த்தைகளுக்கு முரட்டாட்டமாய் கூட நடந்திருப்போம். இல்லாவிட்டால் அந்த வார்த்தைகளை கூட நாம் விசுவாசிக்காமல் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருந்திருப்போம். இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலங்களிலேயே தேவன் என்ன செய்கின்றார் என்றால் அவர் நீடிய பொறுமையுடையவராக இருந்து கொண்டே இருக்கின்றார். பார்த்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றார். என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம். பிள்ளைகள் பாருங்கள், அதிகமாய் நமக்கு எதிராக நமக்கு பிடிக்காத, இல்லாவிட்டால் நம்மை வேதனைப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற அப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் அதிகமாக செய்யும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம், கடைசியில் ஒரு முடிவை எடுத்து விடுகின்றோம். ஒரு கொஞ்ச காலத்துக்குள்ளே ஒரு முடிவை எடுத்து விடுகிறோம். என்ன முடிவு, வீட்டை விட்டு வெளியே போ, இல்லாவிட்டால் அங்கே உனக்கும் எங்களுக்கும் ஒரு தொடரும் இல்லை, உன்னோடு எங்களோடு பேசக்கூடாது என்று அவர் செய்கின்ற. ஏனென்றால் அவருடைய அந்த காரியங்களை நாம் அடிக்கடி பார்த்தபடியினாலே அந்த மன உளைச்சலில் நாம் அவ்வாறு நடந்து செய்கின்றோம். ஆனால் தெய்வம் அப்படிப்பட்டவர் அல்ல. தெய்வம் நீடிய பொறுமையுடையவர். அப்படியே ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்து கொண்டே இருக்கின்றார். அது வாலிபனாக இருக்கலாம், முதிர் வயதுள்ளவர்களாக இருக்கலாம், சௌரசவுளாக இருக்கலாம். எல்லோரும் அன்றாட காரியங்களிலே என்ன செய்கின்றார்கள், அந்தரங்க வாழ்க்கையிலே என்ன செய்கின்றார்கள், சோதிக்கப்படும் பொழுது என்ன செய்கிறார், என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகின்ற காரியம் என்று வரும் பொழுது எப்படி நடந்து கொள்ளுகின்றார், என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய இடங்களிலே இவன் எவ்வாறு நடந்து கொள்ளுகின்றார், என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டிய நிலைகளிலே இவன் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், என்னுடைய நாமத்துக்கு பயப்படக்கூடிய சூழ்நிலைகளிலே இவன் எப்படி இருக்கின்றான் என்று எல்லாவற்றையும் கர்த்தர் உன்னிப்பாய் பார்த்து ஒவ்வொரு மனுஷன் மேலும் அவன் அதற்கு எதிர்மாறாய் நடக்க 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 அவர் பொறுமை 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 எத்தனை நாள் பொறுமை, எத்தனை மாதம் பொறுமை, எத்தனை வருடம் பொறுமை, வருடக்கணக்கிலே அவர் நீடிய பொறுமையாய் இருந்து கொண்டு இருக்கின்றார். ஏனென்றால் ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த பாவத்திலிருந்து, அந்த இச்சையிலிருந்து, அந்த கோபத்திலிருந்து, அந்த அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான ஒவ்வொரு வாழ்க்கையிலிருந்தும் நாம் வெளியே வர வேண்டும்.
உலகத்தை விட்டு, மாம்சத்தை விட்டு, பாவத்தை விட்டு, எல்லாவற்றிலிருந்தும் நாம் வெளியே வர வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ரட்சிப்பை தேவன் வில்லங்கமாக நமக்கு தரமாட்டார். அதை கொடுத்து விட்டார். சிலுவையிலே இரத்தம் சிந்தி எல்லோருக்கும் ரட்சிப்பை கொடுத்து விட்டார். ஆனால் அந்த ரட்சிப்பை யார் பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த கிராமத்திலே தண்ணி லைன்களை செய்து இருக்கின்றார்கள். எல்லா இடத்துக்கும் தண்ணி லைன்களை செய்கின்றார்கள். தண்ணி லைன்களை அவர்கள் தாங்களாக வந்து என்ன செய்ய மாட்டார்கள், வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து செய்ய மாட்டார்கள். அவர்கள் மெயினிலே செய்வார்கள். அங்கெல்லாம் மெயின் ரோடுகள் போகிறதோ, அங்கெல்லாம் அந்த ரோடுகள் உள்ளே ரோட்டுகள் போகிறதோ அதுக்கெல்லாம் அவர்கள் செய்வார்கள். ஆனால் அந்த லைனை நம்முடைய தேவைக்கு நாம் எடுக்க வேண்டுமா இருந்தால், தண்ணி நம்முடைய தேவைக்கு நாம் எடுக்க வேண்டுமா இருந்தால், நாம் காசு கட்டி அந்த தண்ணீரை நம்முடைய வீட்டுக்கு எடுக்க வேண்டும். தண்ணி லைனால் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அது 24 மணி நேரமும் அது ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் அது ஓடிக்கொண்டிருக்கிற படியினாலே நம்முடைய தாகம் தீர முடியுமா? நம்முடைய வீட்டுக்கு முன்னுக்கு மெயின் ரோடு இருக்கிறது, அந்த ரோட்டாலே தண்ணி குழாயிலே ஓடிக்கொண்டே இருக்கிறது என்பதற்காக அதனாலே நம்முடைய தாகம் தீர்ந்து விட முடியுமா? முடியாது. அதை உள்ளே நாம் கொண்டு வர வேண்டும். அதுக்கு ஜாயிண்ட் கனெக்ஷனை கொடுத்து தண்ணியை நாங்கள் உள்ளே எடுத்து எங்களுடைய தேவைக்கு நாங்கள் பாவிக்கும் பொழுதுதான் எங்களுடைய தாகங்கள், எங்களுடைய தேவைகள் தீர்க்கப்படும். ரட்சிப்பை ஆண்டவராய் இயேசு சிலுவையிலே உண்டு பண்ணினார். அந்த ரட்சிப்பை ஒவ்வொரு மனுஷனும் தான் அவரிடத்திலே போய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவன்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். வில்லங்கமாக லைனை கொண்டு வந்து அவர்களாவே நம்முடைய வீட்டிற்கு பூட்ட மாட்டார்கள். மனுஷன் உலகத்திலே சட்டமே அப்படி செய்யாது. அப்படி இருக்கும் பொழுது தெய்வம் விருப்பமில்லாத ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்து திணிக்க மாட்டார். அவரை தேட விருப்பமில்லாத ஒருவனுக்கு தன்னுடைய அன்பை கொண்டு வந்து ஊற்ற மாட்டார். அவருக்கு பயப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு பரிசுத்தத்தை குறித்த காரியத்தை கொண்டு வந்து வைக்க மாட்டார். ஏனென்றால் அது பன்றியை போல, அதை முத்துக்கு பன்றியின் முக்கில் உள்ள முத்தை போல, நாய் கக்கினதை தின்னும்படி திரும்புவதை போல அவன் அதை அசுசிப்படுத்தி விடுவான், தீட்டுப்படுத்தி விடுவான். ஆகையால் அவர் என்ன செய்கின்றார்? நீ ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிப்பனுடைய காரியத்தை கொண்டு வருகிறேன். அப்போது நாம் என்ன செய்ய முடியும்? பேதுரு கடலிலே மூழ்கும் போது சொன்னார், ஆண்டவரே நீ ரட்சியும் என்று சொல்லும் பொழுதுதான் அவருடைய கரத்தை கர்த்தர் பிடித்தார். இயேசு அவருடைய கரத்தை பிடித்து தூக்கி கடலிலே அவர் மேல் நிறுத்தினார். எப்போது பிடித்தார்? ஆண்டவரே நீ ரட்சியும், நான் அமிழ்ந்து போகிறேன். யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே இவ்வாறு நாங்கள் பாவத்திலே, இந்த பலவீனத்திலே, எங்களுடைய இயலாமையிலே நாங்கள் ஆண்டவரே உம்மை போல் வாழ முடியவில்லை, உம்மை போல் மாற முடியவில்லை, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை, எங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்க முடியவில்லை, சூழ்நிலைகள் சோதனைகள் மத்தியிலே ஆண்டவரே நான் அமிழ்ந்து போகிறேன், இந்த இச்சையிலே அமிழ்ந்து போகிறேன், இந்த கோபத்திலே அமிழ்ந்து போகிறேன், இந்த உலக ஆசைக்குள்ளே அமிழ்ந்து போகிறேன், என்னுடைய பாவமான காரியங்களிலே அமிழ்ந்து போகிறேன். அமிழ்ந்து போவதை ஆண்டவர் பார்ப்பதில்லை. நீங்கள் எப்படிப்பட்ட பாவத்திலே வாழ்கிறீர்கள் என்பது தேவனுக்கு தெரியும், ஆண்டவராய் இயேசுவுக்கு தெரியும். அது அந்தரங்க வாழ்க்கையிலேயோ வெளியரங்கமாகவோ நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட அருவருப்பான அசுத்தமான ஒரு துன்மார்க்கமான ஒரு மோசமான ஒரு பாவத்தை கூட நீங்கள் செய்து கொண்டிருப்பதை கூட ஆண்டவரை இயேசு தெரியும். ஏனென்றால் அவள் அமிழ்ந்து போவதை அவர் பார்க்கின்றார். எண்ணத்திலே நாம் அமிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவரே நீ ரட்சியும் என்று யார் அவரை நோக்கி கூப்பிடுகிறாரோ அவருடைய கரத்தை கர்த்தர் பிடிப்பார். ஹல்லேலூயா. மற்றபடி அவர் உன்னுடைய கரத்தை பிடித்து உன்னை நடத்துவார். அவர் உன்னுடைய கரத்தினாலே உன்னை தாங்குவார். அவர் கரம் பிடித்து வழி நடத்துகிற கர்த்தர் என்று சும்மா எல்லாம் வார்த்தைகளை சொல்லி இங்கே ஒரு மற்றவர்களை பரவசப்படுத்துவதை போன்ற அல்ல. யாருடைய கரத்தை பிடிப்பார்? எல்லோருடைய கரத்தையும் இயேசு பிடிக்க மாட்டார். யாருடைய கரத்தை தான் பிடித்து தூக்குவார்? என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை ரட்சி, நான் அமிழ்ந்து போகிறேன், இதற்குள்ளே நான் அமிழ்ந்து போக எனக்கு விருப்பமில்லை. ஆண்டவரே இந்த கடலில் பாவ கடலாகிய இந்த பலவீனத்திலே உமக்கு பிரியமில்லாத இந்த வாழ்க்கையிலே நான் அமிழ்ந்து போக எனக்கு விருப்பமில்லை. ஆண்டவரே என்னை காப்பாற்றும், எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லும் பொழுதுதான் அந்த கரத்தை பிடிக்கின்றார். மற்றும்படி வில்லங்கமாக வந்து யாருடைய கரத்தை இயேசு பிடிப்பதில்லை. ஆகையாலே தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் யாரெல்லாம் அந்த வார்த்தையை எப்போ சொல்லுவார்கள் என்று ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் பொறுமையா இருக்கின்றார். ஆமென். இந்த வார்த்தை யாருடைய வாயிலிருந்து எப்போ வரும் என்று தேவன் அதை பொறுமையாய் இருந்து கொண்டு அதை பார்க்க விரும்புகின்றார். இந்த வாலிபன் எப்பொழுது சொல்லுவான்,
ஆண்டவரே என்னை ரட்சியும். இந்த சகோதரர் இந்த சகோதரி எப்பொழுது சொல்லுவார்கள், ஆண்டவரே என்னை ரட்சியும். நீங்கள் அமிழ்ந்து போவது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அடுத்தவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் என்னை ரட்சியும் என்று யார் சொல்லுவான், எப்போது சொல்லுவான், எங்கே சொல்லுவான் என்று கர்த்தர் அப்படியே நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் உன்னிப்பாய் நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார். நாம் என்ன செய்கின்றோம்? வருடக்கணக்கிலே நாம் அவ்வாறு சொல்லுவதே இல்லை. அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், அவருடைய சத்தத்தை கேட்கிறோம், அவருடைய பரிசுத்தத்துக்குரிய எல்லா காரியங்களையும் அறிகிறோம். ஆனால் என்னை ரட்சியும் என்று நாம் சொல்லுவதே இல்லை. ஏனென்றால் நாம் அதிலே மூழ்கி வாழ வேண்டுமென்றே விரும்புகின்றோம், அந்த பாவத்துக்குள்ளே ஜீவிக்க வேண்டுமென்றே விரும்புகின்றோம். இப்படியெல்லாம் வருடக்கங்கள் ஓடிக்கொண்டிருக்க தேவன் அதையெல்லாம் பார்த்து அப்படியே பொறுமையாக இருந்து கொண்டே இருக்கின்றாரே. கர்த்தருடைய பொறுமை எப்படிப்பட்டது என்பதை ஆழமாய் யோசியுங்கள். தேவன் ஒவ்வொருவரிடத்திலும் எந்த அளவுக்கு அவர் நீடிய பொறுமையாய் இருக்கிறார். ஏனென்றால் இவன் எப்பொழுது என்னை ரட்சியும் என்று சொல்லுவான், அப்பொழுது நான் அவனை ரட்சிக்க அவர் அந்த அளவுக்கு அவர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் ஒருவனும் கெட்டு போகாமல். இவ்வாறு இருக்கும் பொழுது தேவன் இந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறார் என்றால், அப்படி என்றால் அவரிடத்திலே கோபம் இருக்குமா இருக்காதா? தேவனிடத்தில் கோபம் இருக்குமா இருக்காதா? நிச்சயமாய் தேவனிடத்திலே கோபம் இருக்கும். நீடிய பொறுமை என்றால் அதற்கு பின்புக்கு ஒரு கோபம் இருக்கின்றது. அந்த கோபத்தை எத்தனை பேர் நாம் சிந்தித்திருக்கின்றோம்? தேவன் கோபமாய் இருப்பாரா? அவ்வாறு தேவன் கோபமாய் இருந்தால் என்ன நடக்கும்? தேவன் எப்போது கோபமாக இருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த பூமியிலே வாழ்கின்ற வாழ்க்கையிலே கோபமாக இருப்பாரா, இல்லாவிட்டால் அவர் நியாயத்தீர்ப்பு காலத்திலே கோபமாக இருப்பார்? நியாயத்தீர்ப்பின் காலத்திலே அது கோபம் நியாயத்தீர்ப்பின் காலத்தில் இருக்கும். ஆனால் இந்த பூமியிலே அவர் கோபமாக இருக்கின்றார். எப்படி அதை நாம் பார்க்கின்றோம்? சங்கீதத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. இங்கே பாருங்கள், அவருடைய கோபம் எவ்வளவு நேரமா? எவ்வளவு நேரம்? ஒரு நிமிஷம். நன்றாக சிந்தியுங்கள். ஒரு வருஷத்திலே 365 நாள், ஒரு நாளிலே 24 மணித்தியாலம், ஒரு மணித்தியாலத்திலே 60 நிமிஷம். பாருங்கள், இந்த 60 நிமிஷத்திலே அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான். இந்த ஒரு நிமிஷம், ஏன் ஒரு நிமிஷம் அவருடைய கோபம்? நமக்கு ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் அதை நாம் என்ன நடந்தது என்று அதை நாம் பார்க்கிறதுக்கே ஒரு நிமிஷம் காணாது. ஏதாவது ஒரு ஆபத்தோ ஏதோ ஒரு சூழ்நிலையோ நடந்து விட்டால் அதை யோசித்து பார்ப்பதற்கே ஒரு நிமிஷம் காணாது. ஆனால் தேவன் கோபப்படுவதற்கு ஒரு நிமிஷம் தானா? அவர் மணிக்கணக்கில் எல்லாம் கோபமாக இருக்க மாட்டார். இங்கே நாம் எத்தனை வயதிலே இங்கே இருக்கின்றோம்? ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருடங்கள், இத்தனை வருடங்களிலும் நாம் வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறோம். நாம் இத்தனை வருடங்களிலும் தேவனுக்கு நாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவருக்கு எதிராகவோ இல்லை அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்த பிறகோ எத்தனை பாவங்களை துணிகரமாய் செய்கின்றோம், இல்லாவிட்டால் மறைமுகமாய் செய்கின்றோம், இல்லாவிட்டால் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டும் அதற்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனை வருடங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். இத்தனை வருடங்களிலும் தேவன் ஒரு நிமிஷம் நம்மளே கோபத்தை காட்டி இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஏன் அவருக்கு ஒரு நிமிஷம் தேவைப்படுகின்றது கோபத்துக்கு? அவருக்கு ஒரு நிமிஷமே காணும். அந்த ஒரு நிமிஷத்திலே அவர் என்ன செய்துவிட முடியும் தெரியுமா? நாம் பார்க்கின்றோம் யாத்திரை புஸ்தகத்திலே, யாத்திரை புஸ்தகம்
33ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். ஏனென்றால் நீங்கள் வணங்காக்களத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். இங்கே தேவன் சொல்லுகின்றார், இந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து வனாந்தரத்திலே கோபமூட்டி எரிச்சல் ஊட்டி அவரை பரீட்சை பார்த்து அவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணி இப்படியெல்லாம் வாழும் பொழுது தேவன் சொல்லுகின்றார், ஒரு நிமிஷத்திலே உங்கள் எல்லாரையும் நான் அழைத்து விட முடியும் என்று சொல்லுகின்றார். ஒரு நிமிஷம், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருக்கு போதும். அத்தனை பேரையும் ஒரு நிமிஷத்திலே எல்லாரையும் நான் அழித்து விடுவேன். அப்படி என்றால் அந்த கோபம், அந்த ஒரு நிமிஷம், அந்த கோபத்தினுடைய உக்கிரம் எந்த அளவுக்கு அது வெளிப்பட முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த கோபத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அதை ஒரு சந்தர்ப்பத்திலே வெளிப்படுத்தி காட்டுகின்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 23வது வசனம் இங்கே பார்க்கின்றோம். ஏரோது ராஜா, அவன் ராஜ வஸ்திரம் தரித்து அவன் ஜனங்கள் மத்தியிலே பேசுகின்றான். அப்பொழுது ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இது மனுஷர் சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று சொல்லுகிறார். அப்படி கேட்கும் பொழுது அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் தனக்கே அந்த மகிமையை, தானே தேவன் என்கிறதை போல அந்த மகிமையை தனக்கு எடுக்கின்றான். அப்பொழுது அங்கே என்ன நடக்கின்றது வாசிப்போம். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து இறந்தான். இங்கே ஒரு நிமிஷத்திலே என்ன நடக்க முடியும் என்பதை பாருங்கள். ஒரு நிமிஷத்திலே அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் தன்னைத்தான் தேவனை போல அவன் அந்த மகிமையை தனக்கு எடுத்துக்கொண்டான். உடனே கர்த்தருடைய தூதன் அடித்தார். அடித்து அவன் என்ன செய்தான், எல்லாரும் செத்த பிறகுதான் புழு வைக்கும். செத்து நாற்றம் எடுத்து அந்த பொடி நாரி அழுகி அப்போ அவர் இருக்கும்பொழுது தான் புழு வைக்கும். இல்லாவிட்ட ஏதாவது செத்து நார்னா தான் புழு வைக்கும். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்றால் அவன் சாகுவதற்கு முன்னுக்கே புழு புழுத்து செத்தான் என்று பார்க்கின்றோம். கோபம் எந்த அளவுக்கு உக்கிரம் பாருங்கள். ஒரு நிமிஷம் தேவனுடைய கோபம், ஒரு நிமிஷத்திலே தேவன் என்ன செய்ய முடியும்? இந்த ஒரு நிமிஷத்திலே தேவன் நம்மிலே கோபமா இருந்தால் நாம் எங்கே இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். எத்தனை வருடம் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எத்தனை வருடம் சபையிலே இருக்கின்றோம், எத்தனை வருடம் சத்தியத்தை கேட்டிருக்கிறோம், எத்தனை வருடம் பாவத்தை குறித்த காரியங்களை நாம் அறிந்திருக்கின்றோம். எப்படி பரலோகத்தில் ராஜ்யத்துக்கு எப்படி போக முடியும்? எப்படி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும்? எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும்? எப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் விட்டு விலக வேண்டும்? தேவன் எனக்கு என்ன சொல்லுகின்றார்? இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எத்தனை வருடங்கள் நாம் கேட்டு வந்து நாம் எப்படி வாழ்ந்து நாம் அவருக்கு கோபமூட்டும்படிக்கெல்லாம் எத்தனை காரியங்களை நாம் வாழ்க்கையிலே செய்திருப்போம். ஒரு நிமிஷம் ஆண்டவர் அந்த சந்தர்ப்பத்திலே நம்மேல் கோபமாய் இருக்க நினைத்திருந்தால் நாம் இன்றைக்கு இந்த இடத்திலே இருக்கவே முடியாது. யாரும் இருக்க முடியாது, ஒருவரும் இருக்க முடியாது. அந்த ஏரோது புழு புழுத்து செத்தான். ஒரு நிமிஷத்திலே உங்களை எல்லாரையும் அழித்து விடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அந்த கோபத்தை கர்த்தர் நம்மிடத்திலே காட்டவில்லையே. பாருங்கள், நாம் ஆழமாய் சிந்திக்க வேண்டும். ஏன் காட்டவில்லை? அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான். ஆனால் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். காலத்தை கூட்டி தருகின்றார். மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு. உன்னை அழிப்பது எனக்கு பெரிய காரியம் அல்ல. உன்னை அழிப்பதற்கு மணித்தியால கணக்குகள் எனக்கு தேவையில்லை. ஒருவனை கொல்ல வேண்டும் என்றால் எத்தனையோ 5 வருடம் 10 வருடம் எல்லாம் அவனுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள், ஆராய்ந்து அவன் எங்கே இருக்கின்றான், என்ன செய்கின்றான் என்று எல்லா இன்டெலிஜென்ஸுடைய தரவுகள் எல்லாம் எடுக்கின்றார்கள், எல்லாம் செய்கின்றார்கள். இல்லாவிட்டால் அவன் எங்கே போகின்றான், எங்கே வருகின்றான் என்று மாதக்கணக்கில் எல்லாம் பார்த்து அவனை கொல்லுகிறார்கள். தேவன் நம்மளை அழிக்க வேண்டுமா இருந்தால் ஒரு நிமிஷம் போதும். நாம் என்ன செய்கின்றோம்? நாம் எப்படி இருக்கின்றோம்? என்னை யார் கேட்பது? நான் யாருக்கு பயப்பட வேண்டும்? என்னுடைய இஷ்டம், நான் அப்படியும் வாழுவேன்.
உலகத்திலே நான் எப்படியும் வாழுவேன். இப்படி எண்ணங்கள் சிந்தனைகள் கொண்டு நாம் வாழ்கிறவர்களாக இருந்தால் ஒரு எச்சரிக்கை சொல்லுகிறேன். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் போதும். உங்களுக்கு இருந்த இடமே இல்லாமல் போய்விடுவோம். இதை தேவன் செய்வதற்கு முடியாதென்றில்லை, அவரால் செய்ய முடியும். ஏனென்றால் வேதத்திலே அவர் செய்திருக்கிறார், அதை நடப்பித்திருக்கிறார். அனேனியா சப்பீரால் மாய்மாலம் பண்ணி கொண்டு பொய் சொன்னார். அங்கே தேவனுடைய சமூகத்துக்குள்ள பொய் சொன்னார்கள். உடனே விழுந்து ஜீவனை விட்டான். அவனுக்கு ஒரு நிமிஷத்துக்கு மேலே தேவைப்படவே இல்லை. அவருடைய மனைவி உடனே விழுந்து ஜீவனை விட்டான். அவன் உடனே விழுந்து ஜீவனை விட்டான். ஆண்டவருடைய கோபம் வெளிப்படமா இருந்தால் யாரும் தப்ப முடியாது. இந்த கோபத்தை ஒரு நிமிஷமாய் தேவன் ஏன் காட்டுகிறார் என்றால், உன்னோடு போராடுவதற்கு எனக்கு அவ்வளவு நேரம் தேவையில்லை. அவ்வளவு அற்பமான மனுஷர்கள். நாம் நம்மை பெரிய விசேஷித்த ஒரு ஜனத்தை போன்று நாம் நம்மை நினைத்துக் கொள்கின்றோம். தேவனுடைய பார்வையிலே அற்பமான மனுஷன். யோபு சொல்லுவதைப் போல புழுதியும் சாம்பலுமான மனுஷன். காற்று அடிக்க உடனே பறக்கும். புழுதியும் சாம்பலும் காற்று அடித்தால் ஏதோ 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து பறக்காது, அடித்த உடனே பறக்கும். அதான் மனுஷன். இப்படிப்பட்ட ஒரு அற்பமான மனுஷனா இருந்து கொண்டு தேவனோடு நாம் போராட முடியுமா? தேவனை எதிர்த்து நிற்க முடியுமா? ஒரு காலத்திலும் கூடாது. அவ்வாறு இருந்தால் பார்வோன் அவனுக்கு தன்னுடைய வல்லமையை காட்ட வேண்டும் என்று தேவன் எழுந்தருளும் பொழுது என்ன நடந்தது? கடைசியிலே அவனுடைய தலைப்பிள்ளைகள் மிருகங்களிலிருந்து மனிதர்களிலிருந்து அத்தனை மிகத்திலே தேவன் அழித்தார். அவருடைய கோபம் வெளிப்படும் என்றால் யாரும் தப்ப முடியாது. இந்த அளவுக்கு தேவன் நம்மளே ஏன் பொறுமையாக இருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தேவனுடைய பொறுமையின் ஆழத்தை யோசிக்க வேண்டும். இப்படியெல்லாம் நாம் வாழ்ந்து இருக்கும் பொழுது, ஆண்டவரே ஒரு நிமிஷம் அந்த வாழ்க்கையிலே நீர் நிலை கோபமாக இருந்தால் என்னுடைய நிலை எப்படி இருக்கும்? இல்லாவிட்டால் நான் இன்றைக்கு நான் இருப்பேனா? இந்த இடத்துல இருப்பேனா? அதை தேவன் செய்யாதபடியினாலே தான் நாம் என்ன செய்கின்றோம்? ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அல்லது தேவதயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல். இங்கே பார்க்கின்றோம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, தயை, அவருடைய தயை. அந்த தயையை மழையை போல நமக்கு ஊற்றுகிறபடியினாலே தான் அவர் நம்மேல் நீடிய பொறுமையுடையவராய் இருந்து கொண்டிருக்கின்றார். இந்த மேலே முன்னுக்குள்ள வாசகத்திலே பாருங்கள், தேவா உன் தயவால் என்னை குணப்படுத்தும். அந்த தயவு நீடிய வாழ்வு, இந்த தயையைத்தான் என்ன செய்கிறார் என்றால் இத்தனை வருடமாக நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றார். குணப்படு, ரட்சிக்கப்படு, கெட்டுப்போகாதே, உன்னை கெட்டுப்போன வாழ்க்கையில் இருந்தெல்லாம் உன்னை சீர்படுத்து, பாவத்திலே வாழாதே, பலவீனம் என்று சொல்லிக்கொண்டு அந்த பலவீனத்திலே உன் வாழ்க்கையை கொண்டு போகாதே, தெய்வ பயத்துக்கு விரோதமாய் செயல்படாதே, துணிகரமான பாவங்களை செய்யாதே, அவருக்கு நாமத்துக்கு தூசிப்பை உண்டு பண்ணும்படிக்கு அவருடைய ரட்சிப்புக்கு இடரலாய், மற்றவருடைய ரட்சிப்புக்கு இடரலாய் வாழாதே என்றெல்லாம் அந்த தயை அப்படியே பொழிய பண்ணிக்கிட்டு இருந்து கொண்டு அந்த ஒரு நிமிஷம் கோபத்தை காட்டாமல் இருக்கும் பொழுது நீ என்ன செய்கின்றாய்? அதைத்தான் அவர் சொல்லுகின்றார். இந்த ரோமரிலே நாம் வாசிப்போம் திரும்ப. அல்லது தேவதயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல். இந்த தேவ தயவு என்ன செய்கின்றது? நீ குணப்பட வேண்டும் என்று ஏவுகிறது. ஆகையாலே தான் அந்த ஒரு நிமிஷமான அந்த கோபத்தை அவர் நம்மளை காண்பிக்காமல் இருக்கிறார். ஏனென்றால் நீ குணப்படு, நீ அநேக நோய் கொண்டவனாய் இருக்கின்றாய், உனக்கு அநேக வியாதிகள் இருக்கிறது. இந்த வியாதிகளை நீ உள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறபடியினாலே, பாவம் என்கின்ற நோய்களையும் வியாதிகளையும் நீ உள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறபடியினாலே உன்னுடைய செயற்பாடுகள் எல்லாமே ஆரோக்கியம் இல்லாததாய், பரிசுத்தத்துக்கு புறம்பானதாய், தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறதாய்,
அவருடைய பரிசுத்தமான சபைக்கு இடரலாய் உன்னுடைய பரிசுத்தமான சரீரத்தை கட்டுப்போ வைக்கக்கூடியதாய், தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கக்கூடியதாய் அநேக நோய்களை உன்னுடைய வாழ்க்கையிலே, பாவ நோய்களை நீ வைத்துக் கொண்டிருக்கின்றாய். குணப்படு, நீ சுகமாக. அதற்காகவே அந்த தயவை அவர் உனக்கு கொடுக்கின்றார். அதற்காகத்தான் அவர் நீடிய பொறுமையாக இருக்கின்றார். நீ ரட்சிக்கப்பட வேண்டும். இதை வாழ்க்கையிலே நீ உணராமல், நான் பாவம் செய்தாலும் நன்றாயிருக்கிறேன், நான் இப்படியே வாழ்ந்து கொண்டே போகலாம், இப்படியே இருந்து விட்டே போகலாம் என்று அவ்வாறு எண்ணிக்கொண்டு போனால் என்ன நடக்கும்? அடுத்த வசனத்தை வாசிப்போம். உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. இங்கே சொல்லுகிறார், தேவ தயவு உன்னை குணப்படுத்தும்படி ஏவுகிறது. என்ன குணப்படுத்தும்படி? குணப்படாத உன்னுடைய இருதயம் குணப்பட வேண்டும். உன்னுடைய இருதயத்திலே அநேக வியாதிகள் இருக்கின்றது. அந்தரங்க வாழ்க்கையிலே அநேக பாவங்களை மறைமுகமாக வியாதியை போல வைத்துக் கொண்டிருக்கின்றாய், பீடித்துக் கொண்டிருக்கின்றது. குணப்படாத உன் இருதயத்திற்கும் உன் மன கடினத்திற்கும். எத்தனை தேவனுடைய வார்த்தைகளை எத்தனை தரம் கேட்டாலும் மனதை கடினப்படுத்தி கொண்டே வாழ்கின்ற ஜீவி. தேவன் அதை இழக வைப்பதற்காக அவர் பேசிக்கொண்டே இருக்கின்றார். கடினப்படுத்தாதே, கடினப்படுத்தாதே, காயினை போல கடினமாய் நிற்காதே, முரட்டாட்டமாய் நிற்காதே, நெஞ்சை நிமித்தி கொண்டு நிற்காதே, இழகவை. அது இழக வைப்பதற்காக தேவன் அநேக வார்த்தைகளை பேசுகிறார். கோபமாய் இருக்காதே, வைராக்கியத்தை வைக்காதே, இச்சைகளை உன்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்காதே, பொய்யை வைத்திருக்காதே. எல்லாவற்றை குறித்தும் அவர் பேசி பேசி அந்த இருதயத்தை இழக வைக்க வேண்டும் என்று பேசுகிறார். ஆனால் நாமோ அந்த கேட்டாலும் அதற்கு நாம் கீழ்ப்படியாமல், அதற்கு செவி கொடுக்காமல், அதையெல்லாம் அலட்சியம் பண்ணி இந்த இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த வாழ்க்கையிலும், இருதயம் குணப்படாமல் ஆரோக்கியமாகாமல் இருக்கின்ற அந்த வாழ்க்கையிலும் என்ன நடக்கும்? தேவ கோபாக்கினையை குவித்து குவிக்கின்றாய். தேவனுடைய கோபத்தினுடைய தண்டனையை அப்படியே குவித்து கொண்டே இருக்கின்றாய். குணப்படாமல் அந்த இருதயத்தை கடினப்படுத்தி இப்படி இருக்கும் பொழுது அந்த கோபம் என்ன கோபம்? தேவன் நீடிய பொறுமையாய் இருப்பதனாலே தானே நீ இவ்வாறு நடக்கின்றாய். அவர் உண்மையில் ஒரு நிமிஷம் என்ற கோபத்தை காட்டினால் உன்னுடைய வாழ்க்கை எப்படி முடியும்? ஆனால் அதை தேவன் செய்யவில்லை. அவ்வாறு செய்யாமல் இருக்கிறபடியினாலே தான் நீ என்ன செய்கின்றாய்? உன்னை கடினப்படுத்தி கொண்டே வாழ்கின்றாய். தேவன் அந்த ஒரு நிமிஷ கோபத்தை உனக்கு காட்டாமல் இருக்கிறபடியினாலே தான் உன்னுடைய இருதயத்தை குணப்படுத்தப்பட வேண்டும் என்று, உன்னை சீர்படுத்த வேண்டும் என்று அதனை ஆர்வமே இல்லாதவனாய், அக்கறை இல்லாதவனாய், ஏனோ தானோ என்று நீ உன்னுடைய ஜீவியத்தை அலட்சியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். ஏனென்றால் அவர் நீடிய பொறுமையாய் இருப்பபடியினால். கர்த்தருடைய நீடிய பொறுமையை அலட்சியம் பண்ணாதே, அதை அற்பமாய் எண்ணாதே. தேவ தயவு உன்னை குணப்படுத்தும்படி ஏவுகிறது என்பதை அறியாமல், அதை யோசிக்காமல், அதை சிந்திக்காமல், இதற்காகத்தான் கர்த்தரிடத்திலே பொறுமையாய் இருக்கிறார். நான் சரிப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், நல்ல மனுஷனாய் அவருக்கு முன்பாய் வாழ வேண்டும் என்றெல்லாம் அதுக்காகத்தான் அந்த தயவு உன்னை ஏவிக்கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நீ உணராமல், அறியாமல், அவர் பொறுமையா இருக்கிறார், எனக்கு ஒன்று நடக்காது, இப்படியே நான் வாழலாம், பாவத்திலே வாழலாம் என்று எண்ணி 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 நீ வாழ்ந்து வாழ்ந்து உன் மனதை கடினப்படுத்தி உன் இருதயத்தை குணப்படுத்தாமல் இப்படியே நீ வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே தேவ கோபாக்கினை குவிந்து கொண்டே இருக்கிறது. மலையை போல குவிக்கின்றாய். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதை குவிக்கின்றாய். பூமியிலே ஒரு நிமிஷம் அந்த கோபம் வெளிப்பட்டால் அது என்ன நடக்கும் என்று தெரியாது. அவ்வாறு பூமியிலே அந்த ஒரு நிமிஷம் அந்த கோபம் வெளிப்படாவிட்டாலும் நியாய தீர்ப்பிலே அந்த மலையை போன்ற கோபாக்கினை குவித்து விட்டு அங்கே போய் நின்று அந்த ஆக்கினை அடைகின்ற வாழ்வு இந்த காலத்திலே பூமியிலே அந்த ஒரு நிமிஷத்தின் கோபத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் நம்மை குறித்து என்ன சிந்தியுங்கள்.
ஆழமாக யோசியுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே இத்தனை வருடம் நாம் ரட்சிக்கப்பட்டு வாழ்ந்திருக்கிறோம். எத்தனை வருடங்களும் எத்தனை காரியங்களை நாம் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராய் நாம் வாழாமல் இருந்திருப்போம். இல்லாவிட்டால் இன்றும் தேவன் சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நாம் வெறுப்பதற்கோ விட்டுவிடுவதற்கோ சரி செய்வதற்கோ மனதில்லாமல் இன்றைக்கும் அந்த பாவத்தை நேசித்து கொண்டு அந்த பலவீனத்தை விட்டுவிட மனதில்லாமல் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டும் அதற்கு கீழ்ப்படியாமல் இருதயத்தை கடினப்படுத்தி இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை எத்தனை வருடங்கள். ஒரு நிமிஷம் கர்த்தர் தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்த இருந்தால் நம் எங்கே நிற்க முடியும்? இதை தேவன் செய்ய முடியாதென்றல்ல, வேதத்திலே அதை செய்தார். பழைய ஏற்பாட்டிலும் செய்தார், புதிய ஏற்பாட்டிலும் செய்தார். இதை தேவன் நமக்கு செய்ய முடியாதென்றல்ல. நீங்கள் அப்படியே நினைத்து கொண்டு யாரும் நம்மை நாமே ஏமாற்றி வஞ்சித்து விடாதீர்கள். தேவன் அதை செய்ய முடியும். அந்த ஒரு நிமிஷத்தின் அந்த கோபத்தை நாம் சோதித்து பார்க்காதபடிக்கு நாம் பயந்திருக்க வேண்டும். ஆகையாலே தான் அவர் நீடிய பொறுமையுடையவராயிருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. அவர் கோபம் அதிக நேரம் இல்லை. இந்த வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு கர்த்தர் நம்மிலே அந்த பொறுமையாக இருப்பதை நாம் அந்த நீடிய பொறுமையை நாம் நமக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ளுவோம். நீடிய பொறுமையை பாவம் செய்வதற்கு சாதகமாக எடுக்காதீர்கள். நீடிய பொறுமையை ரட்சிக்கப்படுவதற்கு சாதகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, அந்த ஒரு நிமிஷம் உடைய கோபம் என்னிலே வெளிப்பட்டால் நான் எப்படி, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆண்டவரே, நான் உமக்கு பயப்பட விரும்புகின்றேன். அந்த ஒரு நிமிஷம் கூட நீர் என்னிலே கோபப்படாதபடிக்கு இன்றைக்கும் நீர் என்மேல் இரக்கமாயிருக்கிறீரே, இன்றைக்கும் என்மேல் கிருபையாயிருக்கிறீரே. அவருடைய இரக்கம், நீடிய சாந்தம், அவருடைய தயவினுடைய ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ என்று கேட்கின்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். அசட்டை பண்ணாதே. தாமதிக்கிறார், உன்னிலே தண்டனை கொடுக்க தாமதிக்கிறார் என்பதற்காக அசட்டை பண்ணாதே, அலட்சியமாக இருக்காதே. அவருடைய பொறுமையை அசட்டை பண்ணாதே, அவருடைய இரக்கத்தை அசட்டை பண்ணாதே, அவருடைய தயவை அசட்டை பண்ணாதே. தேவனுடைய சமூகத்திலே ரட்சிக்கப்படத்தக்கதாய் ஆண்டவரே நீ ரட்சியும் என்கின்ற அந்த வாழ்விலே ஆண்டவரை நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை தேடி அவருடைய தயவை பெற்று வாழுகின்ற ஜனங்களாய் அவருடைய நீடிய பொறுமையை நாம் ரட்சிப்பென்ற எண்ணி வாழுவோம். கீழே அந்த 3ஆம் அதிகாரத்திலே அவர் கீழே சொல்லும்போது சொல்லுகிறார், அவருடைய நீடிய பொறுமையை ரட்சிப்பென்ற எண்ணுங்கள். அதுதான் நம்முடைய ரட்சிப்புக்குரிய பொறுமை. ஆகையால் இப்படிப்பட்ட இந்த மகிமையுள்ள தேவனுடைய அந்த நீடிய பொறுமையை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை நாங்கள் அலட்சியம் செய்யாதபடிக்கு அதை பாதுகாத்து கொண்டு அவருடைய ரட்சிப்புக்குரிய ஜனங்களாய் வாழுவோம். கர்த்தர் இந்த வாழ்விலே தேவனுடைய அந்த பொறுமையையும் அவருடைய கோபத்தையும் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி செயல்படுத்துவார் என்கின்ற அந்த வாழ்வையை நாங்கள் நிதானித்தவர்களாய் எங்கள் வாழ்க்கையை கொண்டு நடத்த ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். தேவன் சபையில் கொடுத்த வார்த்தைக்காக தேவனை அதிகமாக சோதரிக்கிறேன். தேவன் எப்பொழுதும் நீடிய பொறுமை உள்ளவளாக இருக்கிறாருங்கிற வாழ்க்கையின் ஜீவியத்திலே எப்பொழுதும் தேவன் அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அங்கே நாம் கேட்ட போல தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் அங்கே எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்றே விரும்பி நம்ம நீடிய பொறுமையாக உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்கிறதுக்கு அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கே தெரியும். தேவன் எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறாங்கிறதே எனக்கு தெரியும். என்னுடைய ஜீவியத்திலே எப்படி தேவன் இடைபெறாருங்கிறதே எனக்கு தெரியும். எப்படி என்னோடு அவர் இருந்து என்னை அவர் குணப்படுத்தவும், என்னை சுகப்படுத்தவும், என்னை பலப்படுத்தவும், அவர் எப்படியெல்லாம் அவர் பொறுமை உள்ளவராக இருக்கிறாருங்கிறதை குறித்து அவ்விதமாய் ஒவ்வொரு நாளும் அந்த ஜீவியத்தை பற்றி பிடித்து அந்த விசுவாசத்துக்களாக கடன் செல்லத்தக்காக தேவன் எவ்வளோ பெரியவராக இருக்கிறார் என்கிறதை எல்லாம் அன்றாட வாழ்க்கையின் ஜீவியத்திலே காணக்கூடியதாக இருக்குது. ஆகையால் இன்றைக்கு எந்த அளவுக்கு தேவனிடத்திலே நான்
உண்மையாக என்னுடைய ஜீவியத்தை, என்னுடைய வாழ்க்கையை உண்மையான ஒரு நல்ல மனந்திரும்புதலுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து வாழ்கிறேன் என்கிறதைத்தான் அந்த ஒரு வாழ்க்கையின் ஜீவியத்திலே தேவன் என்னுடைய வாழ்க்கையை குணப்படுத்துவார், என்னுடைய ஜீவியத்தை குணப்படுத்துவார், என்னுடைய ஒவ்வொரு எண்ணங்கள், சிந்தனைகள், ஒவ்வொரு காரியங்களையும் அவர் குணப்படுத்துவார். இல்லாத ஒரு வாழ்க்கையிலே அவர் குணப்படுத்தவே மாட்டார். அவர் என்னை விதமாய் தூரத்திலே விட்டு விடுவார். நான் ரோமர்களின் நிறுவத்திலே நாம் பார்க்குற போல 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிற போல, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. இங்கே உண்மையாய் தேவன் அவர் என்னை குணப்படுத்துகிறார் என்கிறதை எப்பொழுதெல்லாம் என்னுடைய பலவீனமான, என்னுடைய ஒவ்வொரு பாவமான காரியங்கள் வரும்போது அப்பொழுதெல்லாம் என்னுடைய இதயத்தை அவருக்குள்ளாக ஒப்பு கொடுத்து வாழும்போது தான், அந்த ஒரு உணர்வுக்குள்ளாக, அந்த ஒரு வாஞ்சைக்குள்ளாக கடந்து செல்லும்போது தான் அந்த தேவனுடைய தயவு எவ்வளவு என்னை குணப்படுத்துதுங்கிறதை காண முடியும். இல்லாமல் அதை குறித்து அக்கறை இல்லாமல் ஏனோ தான் என்று எல்லாற்றையும் செய்து கண்டு, எல்லா காரியத்தையும் நடப்பித்து கண்டு அங்கே தேவனிடத்திலே நான் வாழ்கிறேன் என்கிற சொல்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு அர்த்தமே இல்லை. அதை ஒரு விசுவாசத்துக்குள்ளாக நடத்த முடியாது, என்னுடைய மன திரும்பலுக்குள்ளாகவும் அதை நடத்த முடியாது. ஏன்னு சொன்னால் உண்மையாய் அவருடைய தயவு எந்தளவுக்கு என்னை குணப்படுத்துதுங்கிறதை அன்றாட வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் தேவனுக்குள்ளாகவும் மனம் திரும்பி வாழ்கிற வாழ்க்கையின் ஜீவியத்தில் தான் அந்த ரட்சிப்பை காண முடியும். அந்த ஒரு வாழ்க்கையின் ஜீவியத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலும் விடாதபடிக்கு எப்பொழுதும் உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷம் அவருடைய கோபத்துக்கு நான் ஆளாகாதபடிக்கு நான் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி அப்படியாப்பட்ட ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசத்துக்குள்ளாக கடந்து செல்ல தேவன் கிருபை செய்வார்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். நாமே ஆவியானவர் சபையிலே பேசின வார்த்தைக்காக என் தேவனை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். நான் உண்மையை நேர்மையுமாய் ஆண்டவரை நான் குணப்படவே விரும்புகிறேன் என்று என்னை தாழ்த்தவே நான் வாஞ்சிக்கிறேன். நிச்சயம் ஆண்டவர் ஒரு நாள் என்னை உயர்த்துவார் என்று விரும்புகிறேன், நம்புகிறேன், அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவிசுரவாமேன். ஆண்டவர் இந்த காலை வேளையிலுமாய் பேசின வார்த்தைக்காய் அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். காலை வேளையிலுமாய் ஆண்டவர் ஒரு எச்சரிப்பான வாழ்க்கைக்குள்ளாயும் வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்ல தக்கதாக ஆவியானவர் இந்த சபையிலே வெளிப்படுத்தினார். எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய காரியங்கள் ஆண்டவருக்கு முன்பாய் என்னுடைய ஆத்மா, சரீரம் முழுவதும் எப்படியாப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் இருக்கிறதை தேவன் என்னை ஆராய்ந்து அறியும்போது என்னுடைய கோபத்திற்கு முழுவதுமாய் முற்றிலுமாய் உரியவனாய் மாறிவிடக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. இந்த விளையிலுமாய் நான் இந்த விளையமாக துக்கப்படுகிறேன். தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாய் மன்னிப்பு கேட்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையிலே முழுவதும் தேவனுக்கு முன்பாய் எல்லாமே காலம் தாழ்த்துகிறார் என்று சொன்னால் என்னை மேல் அவர் இரக்கமாயும் தயவுமாய் இருக்கிறார் என்பதை மட்டும் நான் கண்டுகொள்கிறேன். எனக்குள்ளாய் நம்முடைய பிள்ளையாய் மாற வேண்டும் என்றும் அவருடைய ஜீவனை நான் அடையும்படி, அவருடைய சுதந்திரத்தை நான் அடையும்படியும் அவர் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அந்த ஒரு தயவை நான் எப்போதுமே அது மேன்மையாக எண்ணி நான் பயந்து கர்த்தருக்கு முன்பாய் எப்போதும் தாழ்மைப்பட்டவனாய் அவருடைய கோபத்திற்கு நான் எப்போதுமே ஆளாகாதபடி உண்மை உள்ளவனாக இருந்து எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய காரியங்களுக்கு நான் நேர்மையும் உண்மையுமாக இருந்து இந்த பூமியிலே வாழும் காலம் வரைக்கும் அவருடைய சத்தியத்தை நான் அறிந்தவனாய், என்னை சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவனாய் அவர் வாழ்ந்தான வாழ்க்கையை நான் வாழ்ந்து தேவனுக்கென்று வாழத்தக்கதாகவே அவர் நடத்தி செல்வான்னு சபையில் அறிக்கையிடுகிறேன். கர்த்தருடைய பரிசுநாமம் இப்படிதாக ஆண்டவர் கால வேளையிலே பேசிய வார்த்தை அங்கே அதிகமாய் நான் குணப்படும்படியாய் இங்கே எனக்கு உதவி செய்தது. இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு மன கடினத்தாலும் அங்கே அதிலிருந்து விடுபட முடியாதவனாயும் இருக்கிற நிலையை இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். இன்றைக்கு நான் தேவனிடத்திலே சொல்லக்கூடியதெல்லாம், ஆண்டவரே இங்கே முழுமையாக என்னை நான் உண்மையாக ஒத்துக்கொள்கிறேன். என்னுடைய இருதயத்திலே அங்கே இருக்கக்கூடிய கசப்பான எண்ணங்கள், அங்கே தாழ்மையற்ற நிலைகள், அடுத்தவரை குறித்து அங்கே தீமையான எண்ணங்கள், இவைகளெல்லாம் என்னிடத்திலே உண்டு. நான் இங்கே முயற்சி செய்கிறேன், என்னால் முடியவில்லை ஆண்டவரே.
என்னால் ஒன்றுமே ஆகாது, ஆனால் உம்மால் முடியும். இன்றைக்கு என்னுடைய இருதயத்தில் அங்கே நீர் வந்துவிட்டால் அது முற்றிலுமாக எங்கே நீங்கிவிடும் என்கிறதை இந்த காலை வேளையிலே அங்கே நான் அவருக்கு முன்பாக என்று விசுவசிக்கிறேன். ஒரு நாட்களிலே தேவன் எனக்கும் அந்த பலத்தை தந்து அவருடைய சமூகத்திலே அங்கே உண்மையுள்ளவனாய் அங்கே அவர் சொல்லுகிறதான காரியங்களை அங்கே கேட்டு மனக்கடின நீங்கியவனாய் தேவ தயவை பெற்று வாழக்கூடிய ஒரு ஜீவியத்தை தருவார் என்று இந்த காலை வேளையை விசுவசிக்கிறேன், நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். தேவன் தாமே உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமத்து ஸ்தோத்திரம். தேவன் சபையிலே கடந்து சென்றான வார்த்தையானது ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் இங்கே சபையிலே கடந்து சென்றது. தேவன் அங்கே எனக்காகவே பேசியிருக்கிறார் என்பதை குறித்து நான் அங்கே தேவனின் நாமத்தை இங்கே மையப்படுத்துகிறேன். இங்கே தேவன் கொடுத்த வார்த்தை நிமித்தம் இங்கே நான் மிகவும் தாழ்மை உள்ளவனாய், அவருடைய வார்த்தை நிமித்தம் நான் அங்கே குத்துண்டவனாய் இங்கே என்னை நான் சோதித்து பார்க்க முடியாது தேவன் சபையிலே பேசினார். இங்கே தேவன் இரக்கம் உள்ளவர், அவர் அங்கே நீடிய பொறுமை உள்ளவர். ஆனால் அவருடைய கோபம் அங்கே ஒரு நிமிஷம் அந்த கோபத்திற்கு நான் ஆளாயிடக்கூடாது. அதே பிரகாரம் அவருடைய நீடிய பொறுமையை நிமித்தம் அதை நான் ஒரு சாதகமாய் பயன்படுத்தி விடவும் கூடாது. இங்கே அவர் பொறுமை உள்ளவர் என்பதற்காக என்னுடைய இருதயம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. நான் அங்கே அதி சீக்கிரத்திலே மனம் திரும்ப வேண்டும். என்னுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் கண்ணோக்கமாக அங்கே பார்த்திருக்கிறார். இங்கே அவருடைய அந்த ஒரு நிமிஷத்தினுடைய அந்த கோபத்திற்குள்ளாய் நான் அங்கே ஆளாகிவிடவோ அவருடைய சமூகத்தை விட்டு நான் அங்கே தள்ளிவிடக்கூடாதபடி நான் என்னை நானே நிதானத்தை சோழ்த்து அறிந்து சீக்கிரமாய் மனம் திரும்பும்படியாய் நாட்களிலே தேவன் சபையில் இங்கே பேசினார். நானும் மனம் திரும்பக்கூடிய காரியங்கள் ஏராளமாக இங்கே இருக்கிறபடியால் தேவனுக்கு முன்பாக என்னை நான் தாழ்த்தி அவருடைய வார்த்தைக்கு முன்பாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இனிவரும் நாட்களும் தேவனுக்கு முன்பாய் இங்கே கபடற்றவனாய் இங்கே சுத்தமுள்ளவனாய் வாழ்வதற்கு ஏதுவாய் தேவன் நடத்துவார் அறிக்கை செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசிய தேவனுடைய வார்த்தைக்காய் தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு அவர் என்மேல் வைத்தான அந்த நீடிய பொறுமைக்காய் தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு தேவன் தந்தான அந்த நீடிய பொறுமையை குறித்தான அவருடைய அந்த சுபாவத்தை நான் இன்றைக்கு இவ்வாறு நான் பயன்படுத்தி கொண்டு வாழுகிறான ஒரு மனுஷனாக நிற்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு என்னுடைய சுயத்துக்குரிய காரியங்களையோ அல்லது இந்த உலகப்பிரகமான காரியங்களையோ செய்வதற்காக அந்த பொறுமையை நான் சாதகமாய் மாற்றிக்கொண்டு வாழுகிறான ஒரு மனுஷனாய் இன்றைக்கு நிற்பேனாக இருந்தால் இன்றைக்கு தேவன் பேசினான தேவனுடைய அந்த கோபத்துக்கு ஆளாகத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு மனுஷனாகத்தான் நான் மாறிவிட முடியும் என்றான அந்த காரியங்களை குறித்து அந்த அபாயம் நிறைந்தான அந்த வாழ்க்கையை குறித்து பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையிலே பேசிய தயவுக்காய் தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அவருடைய அந்த நீடிய பொறுமையெல்லாம் இன்றைக்கு அந்த 1 யோவான் 1 அதிகாரத்திலே 9 வசனத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்றான இந்த வார்த்தையினூடாய் தேவன் காண்பித்தான அந்த காரியமெல்லாம் இன்றைக்கு என்னுடைய பாவங்களை நான் அறிக்கை செய்து வாழுகிறான் அந்த வாழ்க்கையை குறித்து தான் தேவன் இன்றைக்கு நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்றான காரியங்களை தேவன் காலை வேளையிலே காண்பித்தார். இன்றைக்கு அந்த நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்கிறான். என் வாழ்க்கையிலே இன்றைக்கு ஏதோ ஒரு குறைவுகளை வைத்துக்கொண்டு வாழ்வேனாக இருந்தால் அங்கே நான் குறைவுபட்ட ஒரு மனுஷனாகத்தான் குணப்பட வேண்டியான ஒரு மனுஷனாகத்தான் அங்கே நிற்க முடியும். அந்த சூழ்நிலையின் மத்தியிலே என்னுடைய பலவீனங்களை நான் அறிந்து அவரை நோக்கி பார்த்து அவரை அழிக்க செய்கிறான். அந்த வாழ்க்கையிலே அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து என்னை விசாரித்து நடத்துகிற எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார், தேவனாக இருக்கிறார். அப்பேற்பட்டான அந்த வாழ்க்கையிலே நான் அங்கே தேவனுடைய அந்த கோபாக்கினைக்கு தேவனுடைய அந்த கோபத்துக்குள்ளாய் அகப்படுகிறான அந்த வாழ்க்கையிலேருந்து தப்பித்து கொண்டு வாழ முடியும் என்றான அந்த காரியங்களை தேவன் காண்பித்தார். நானும் பயந்திருக்கே வாஞ்சிக்கிறேன். அவருடைய அந்த கோபம் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் அந்த கோபத்தை அங்கே வெளிப்படுத்தினால் இன்றைக்கு நான் நிர்மூலமாய் விடுவேன் என்றான அந்த பயம் நிறைந்தவனாய் எப்பொழுதெல்லாம் அவருடைய அந்த நீடிய பொறுமை அவருடைய தயவு அங்கே அவர் என்னிடத்திலே தருகிறாரோ அதை நான் அசட்டை பண்ணாத ஒரு மனுஷனாய் அதை நான் என்னுடைய ஜீவியத்திலே பரிசுத்தம் நிறைந்தான ஒரு வாழ்க்கைக்கு ஏதுவாய் பரலோக ராஜ்யத்துக்கு ஏதுவான அந்த வாழ்க்கையிலே நான் நடந்து செல்லத்தக்கதுக்கு ஏதுவாக அதை பயன்படுத்தி கொண்டு அவருடைய நீடிய பொறுமையை சாதகமாய் என்னுடைய ஜீவியத்திலே அவரையே எப்பொழுதும்
நோக்கி பார்க்கத்தக்கதுக்கு ஏதுவாக, என்னுடைய குறைவுகளை நீக்கத்தக்கதுக்கு ஏதுவாக, எப்பொழுதெல்லாம் அவர் என்னோடு பேசுகிறாரோ அதுக்கு உடனடியாக கீழ்ப்படியத்தக்கதுக்கு ஏதுவான அந்த பயம் நிறைந்தவன் ஒரு ஜீவியத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வருகிற நாட்கள் என்னை நடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். நான் தேவன் சகோதரத்த வார்த்தைக்காய் தேவனை சோதரிக்கின்றேன். தேவன் இன்னும் ஒரு இரக்கமுள்ளவராயிருந்து இன்னொரு நாளை கூட்டி தந்துக்கிற தேவனை இன்னும் அதிகமாக சோதரிக்கின்றேன். தேவன் என்னுடைய முறுதலுக்கு தக்கதாய் சரி கட்டாமலும் என்னுடைய அக்கிரமத்துக்கு தக்கதாய் எனக்கு சரி கட்டாமலும் எனக்கு கிருபை செய்து வருகின்றான். இந்த காலங்களில் தேவன் எனக்கு ஒரு நீடிய பொறுமையாக இருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு நான் என்னுடைய வாழ்க்கையை நான் எப்பொழுதும் எப்படியும் வாழ்ந்துவிட்டு போகலாம்னு நான் எண்ணுவேனாக இருந்தால் அந்த தேவனுடைய கோபத்தை நான் சந்திக்க வேண்டிய ஒரு மனுஷனாக நிற்பேன். தேவனுடைய கோபம் எனக்கு வெளிப்படுமா இருந்தால் நான் என்ன செய்ய முடியும், நான் எந்த இடத்தில் நிற்க முடியும் என்பதைத்தான், நான் எவ்வாறு செயற்பட முடியும் என்பதைத்தான் தேவன் இந்த காலவளை என்னையும் ஒரு உணர்வடையும்படி ஒரு மனம் திரும்பும்படியான அந்த வார்த்தையை தந்து என் உள்ளத்தில் தேவன் பேசின நிலையெல்லாம் என்னுடைய வாயை தேவன் அடைத்து விட்டால் நான் என்ன செய்ய முடியும், என்னுடைய கைகளை முடமாக்கி விட்டால் நான் என்ன செய்ய முடியும், என் கண்களால் நான் செய்கின்றான் அந்த பாவத்திற்கு தக்கதாய் தேவன் என் கண்களை குருடாக்கி விட்டால் நான் என்ன செய்ய முடியும், என்னுடைய வாழ்க்கை எவ்வாறான ஒரு அபாய நிலைக்குள் செல்ல முடியும் என்பதைத்தான் நான் காலவளையிலே ஒரு உணர்வடைந்தவனாய் நிற்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வாறும் எப்பொழுதும் நான் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகலாம் என்று எண்ணுகான அந்த வாழ்க்கையிலே நான் ஒரு புழுதியும் தூசியுமான அந்த மனுஷன். காற்றடிக்கும் போது அது பறந்து விடுகான அந்த தேவனுக்கு முன்பாக நான் ஒரு பொருட்டாக நிற்க முடியாத மனுஷன். நான் என்னால் எதுவும் செய்ய முடியும் என்று நினைக்கின்ற வேளையில் தேவன் என்னை அடைத்து விடுவாரா இருந்தால் நான் ஒரு எவ்வாறான ஒரு மனிதனாய் இந்த உலகத்தில் நான் வாழ முடியும் என்றுதான் தேவன் இந்த காலவளையை என்னை உணர்வுடன் பேசினார். தேவன் மனம் திரும்பத்தக்கான அந்த ஒரு வார்த்தைகளையும் தேவன் ஒவ்வொரு வாரமும் தந்து தேவனுடைய அந்த நேடிய பொறுமையினால் அவர் எங்களுடைய மீறுதல்களையும் மன்னித்து வருகிற அந்த தேவனை நான் அவர் இவ்வாறு பொறுமையாக இருக்கிறார்னு சொல்லி என்னுடைய போக்குகளில் என்னுடைய நடைகளில் என்னுடைய இஷ்டம் போல் நான் நடந்து வருவேனாக இருந்தால் தேவனுடைய அந்த கோபம் பட்டியறியும் பொழுது நான் எவ்வாறான ஒரு காரியங்கள் நிற்பேன் என்பதைத்தான் ஒரு அபாயம் நிறைந்த வாழ்க்கையைத்தான் தேவன் இந்த காலவழியில் இடப்பட்டார். தேவன் தந்தான் இந்த உண்மை உள்ளான அந்த வாழ்க்கையில் என்னுடைய நிலைகளில் தேவனுடைய கோபத்தை அவருக்கு தேவன் அதை வெளிப்படுத்தாத வண்ணமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் ஒவ்வொரு நிலைகளை குறித்து நிதானமாய் அதை யோசித்து அறிந்து அவருடைய அந்த ஜெபத்தின் மூலம் அவருடைய அந்த வாழ்க்கையின் மூலம் என்னை நானே நிதானித்த அந்த வாழ்க்கையிலே இந்த தேவனுடைய கோபத்தை நான் நிலைநிறுத்தத்தக்க ஏதுவில்லாத காரியங்களை செய்வேன் இருந்தால் மட்டுமே தப்பித்துக்கொள்ள முடியும் என்றான காரியத்தை தேவன் இந்த காலத்தில் வெளிப்படுத்தினார். நானும் மனம் திரும்பி வாங்கிக்கிறேன். என்னிடத்தில் காணப்படுகான ஒவ்வொரு தேவனுக்கு பிரியமில்லாத ஒவ்வொரு காரியங்களை நிதானித்து அறிந்து அது தேவனிடத்தில் அந்த தயையை தருகான அந்த தேவனிடத்தில் நான் மீண்டுமாய் ஒரு தயையை கேட்டு வாழ்கான அந்த வாழ்க்கையிலே தேவனுடைய அந்த கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடியான வழியை தேவன் தான் இந்த வருகிற நாட்களை தந்து என்னை நடத்துவார் என்று அறிக்கை செய்கிறேன். நான்